எசேக்கியா அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறாரு. அவருக்கு ஒரு நோய் இருந்துதா. ஏசாயாங்கிற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஏசாயா அப்படிங்கிற தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தையை நான் வாசித்து காண்பிக்கிறேன், கவனிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நல்ல கவனிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அடுத்து பாருங்க, இப்ப எவ்வளவு நேரம் செலவு பண்ணி இருக்கிறாரு. ஏசாயா விஷயத்தை சொல்லிட்டு முத்தத்துக்கு பாதி முத்தம் வரைக்கும் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, முற்றம் பாதி முற்றம் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கிறாரு, போய் இருக்கிறாரு. இப்போ அந்த பிரேயர் ஆன்சர் எவ்வளவு சீக்கிரம் போய் வருது பாருங்களேன். எசேக்கியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் இப்ப ஏசாயாட்ட பேசுறாரு. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே, பிரைஸ் காட், உங்களுடைய ஜெபம் இவ்வளவு ஸ்பீடா போய் பதிலை கொண்டு வரும். கையை தட்டி பிரைஸ் காட். உங்களுடைய ஜெபம் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி போயிட்டு வராது, சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி என்ன செய்யும், இன்னும் சொல்ல போனா வந்தே பாரத் மாதிரி என்ன பண்ணும். ஆமா, அப்படி போய் அப்படி சர்ன்னு பதிலோட நிற்கும். பிரைஸ் காட். அவர் பாருங்களேன், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நல்ல கவுனிங்க. உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டினேன். கையை தட்டி. ஒரு நிமிட ஜபத்துக்கு எத்தனை வருஷம்? எசேக்கியாவுக்கு 15 வருஷம். உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க இப்ப பாட பாட கூட ஒரு 0 போட்டுக்கிடுங்க, கூட ஒரு 150 வருஷம் வாழுங்க. கையை தட்டி. அவனை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு